ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்றதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்க பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போறது செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1/2 கிலோ கறி எடுத்துக்கோங்க, ஆட்டுக்கறி. இப்போ மசாலாக்கு அரைக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, கசகசா, 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், வத்தல் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க, பூண்டு, முந்திரி பருப்பு, தேங்காய். இது ஃபுல்லாக மசாலா அரைக்கிறதுக்கு. வதக்குறதுக்கு வந்துட்டு 1 கப் ஆனியன், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனியன் வந்துட்டு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால பேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மட்டனை குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அரை கிலோ மட்டனை போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு 3 விசில் வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க 3 விசில் வந்துருச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. மசாலாக்கு தேவையானதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுருக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, கசகசா கொஞ்சம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, வத்தல் வந்துட்டு ஒரு 6 வத்தல் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு. இது ஃப்ரை ஆயிருச்சு. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஞ்சியும் பூண்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டுக்கோங்க, ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறான். பிரியாணி இலை 1 போடுறான். இந்த சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி போடுறோம். ஆல்ரெடி நான் மஞ்சள் பொடி போட்டு தான் மட்டன்ல வேக வச்சிருக்கோம். ஸோ இதில் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ பாருங்க அந்த வதக்கி வச்சிருக்கிற மசாலாவையும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு நான் மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவைக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு நான் உப்பு போடுறேன். நீங்களும் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன்ல, அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க, வேகட்டும். அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ அதனால தான் நான் மூடி வச்சுருக்கிறேன். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கொத்தமல்லி இலை போட்டு மூடி வைக்கிறேன். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது வந்து சூடாக சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பூரி சப்பாத்தி அந்த மாதிரியும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மட்டன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.